இன்றைய ஜெனரேஷன் டோட்டலா வித்தியாசமா இருக்கு. இந்த குழந்தைகளை வளர்க்கணும். நாம வெற்றி பெற்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்க்கணும். அப்போ நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை உங்களோட பேச வந்திருக்கேன். குழந்தைகளிடத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். நம்ம அம்மா அப்பா நம்மளோட கவனமா பேசவே இல்லை. எப்படின்னா, இந்த வைகை புயல் வடிவேலு சார் இருக்கார்ல, அவரை மாதிரி இதுலயே முடிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன். நம்ம பிள்ளைகளோட நம்ம பேசணும். நான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எந்த முறையில் அந்த குழந்தைகளை நாம வளர்க்கிறது, அந்த குழந்தைகளிடத்தில் எது பேசுவது, உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமா சொல்றேன், உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா, உயிரை பணையம் வச்சுட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா, உங்க பையனை கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸை நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இதை சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தப்பை சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துகிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. அம்மா, இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா. நான் வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ இப்ப எங்கம்மா வேலைக்கு போற? நீ உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தானடா போறேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன் தாம்மா என் வீட்டில் என்னுடைய கிளாஸில் படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா, டே வாயை மூடுறான்னு சொல்கிறாம்மா. என்ன? ஏன்டா அப்படி சொல்கிறான்? டே உங்கள் அம்மா என் வீட்டில் தாண்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியினுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுகிறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூலில் ஒரே மானமாக இருக்குதும்மா. பையன் டைலாக். அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்மா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோண்டா. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொய்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம் தான் இருக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க.